ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம சீம்பால் காய்ச்ச போறோம். ஸோ சீம்பாலுங்கிறது மாடு கண்ணு போட்டோன்னே ஃபர்ஸ்ட் பால், ரெண்டு செகண்ட் பால், ஒரு 1 வீக் ஆன பால் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் சீம்பால் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பால் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ இந்த பால் எத்தனாவது பால்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பால் தான். பாருங்க, எல்லோ கலர்ல இருக்குங்களா பால். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் செஞ்சீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து மூணாவது பால்ல தான் செய்கிறோம். சீம்பால் காய்ச்சுனா உங்களுக்கு பால்கோவா மாதிரி ஒன்று வரும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சீம்பால் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து அடுப்பில் பாலை ஊற்றிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா போதும், கெட்டியாகிடும் உங்களுக்கு. பட் ஆனால் இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து நாம் பாலை காய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, அந்த பால்லாம் வந்து சுருங்கி போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக ஆனால் மூணாவது பாலுங்கிறனால தான் இப்படி இருக்குது உங்களுக்கு. இதே ஃபஸ்ட்டு பாலாக இருந்துச்சுன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, பால் நல்லா சுண்டிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா அந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணியாக போய் கெட்டியாக வருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக இது மூணாவது பால், நாலாவது பால் என்ன வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் ஆகும். இதே ஃபஸ்ட்டு பாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயங்கர கெட்டியாக இருக்கும். நீங்கள் பாலில் ஹீட் பண்ண அது கெட்டியாகும். ஸோ இப்போ பாருங்கள், இது மூணாவது பால் நாலாவது பாலுங்கிறதுனால கொஞ்சம் திரியாக வரும். நீங்கள் அந்த திரியாக வரதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஒவ்வொரு பீஸ் மாதிரி கெட்டியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டணும். ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும் பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள், நாங்கள் வடிகட்டும் போது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நல்லா சுண்ட வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வடிகட்ட போதும். வடிகட்டினோடனே பார்த்தீங்கன்னா பால்கோவா மாதிரி வரும் பாருங்க, கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் கலர் துணி இருக்குங்களா, ஒயிட் கலர் துணியை போட்டு அதில் நல்லா வடிகட்டிக்கோங்க. பட் இதே ஃபர்ஸ்ட் பாலாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி அதில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும், கெட்டியாக இருக்கும். பட் இது வந்து மூணாவது நாலாவது பாலுங்கிறதுனால கொஞ்சம் தெரியாக தான் இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நாம் அதையெல்லாம் போட போகிறதில்ல, வெறும் காய்ச்சி அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல. நாம ஈஸியாக அந்த பாலை இதை ஒரு சட்டியில் ஊற்றணும், ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணணும், அவ்வளோதாங்க இந்த சீம்பால் காய்ச்சறது. வெரி ஈஸி டு மேக். பாருங்க, பால்கோவா மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ இதே ஃபர்ஸ்ட் பாலாக இருந்தால் நல்லா கெட்டியாக இருக்கும். இது மூணாவது நாலாவது பாலுங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். யார்கிட்டயாவது மாடு இருந்துச்சுன்னா அவங்க மாடு கண்ணு போட்டிருந்தா அவங்க கிட்ட இருந்து சொல்லி அவங்களோட பால் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.